இதுல நாம படிக்கிற விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல ENCE இந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன படிக்கிறீங்களோ அதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கிறீங்க. What the opinion you have formed or the idea you have got from the passage. இதுதான் நம்ம பார்க்க போறது. ஸோ இந்த பேசேஜஸ்ல நீங்க எதுக்கு இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் பேசேஜஸ், ஷார்ட்டா தான் இருக்கும். பட் உங்களுக்கு புரியறதுக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பேசேஜ் எடுத்த உடனேயும் நம்மளுக்கு எது முக்கியமான விஷயம் நாம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். எப்பயுமே ஒரு பேசேஜை நாம when you come across the sections of passages, comprehensive passages in your competitive examinations, you should already you should have a practice for that. Over the time நீங்க அதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னாதான் அதை அந்த டைம் லிமிட்டுக்குள்ள அதை முடிக்க முடியும். இந்த பேசேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதாவது 50 to 70% ஆஃப் ஆன்சர் அந்த பேசேஜ்லயே இருக்கு. நம்மளுடைய வேலை என்னன்னா அதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிட்டதை எப்படி பதிலா மாத்துறதும் அப்படிங்கிறது தான். ஸோ இட்ஸ் டைம் கன்சியூமிங் பட் ஸ்கோரபிள். இது உங்களுடைய ஸ்கோரை பாசிட்டிவா அதிகப்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே பேசேஜை நீங்க ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜஸை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கடைசி டைம் ஃப்ரேம்ல அதை வச்சுக்கணும். ஃபர்ஸ்டே எடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரைட், நம்ம போயிடலாம். பாருங்க, go to the second passage, education. Passage 2, education. Education has come a long way from that of a traditional religious text to global awareness. அதாவது இந்த பேசேஜ் ஒரு எஜுகேஷனை பத்தி, அதுல பெண்களை மையப்படுத்தி எப்படி எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா, பெண்களுக்கு ஏன் சொசைட்டில ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எஸ்பெஷலி அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்கள ஒரு செல்ஃப் growth அடைவதற்கும் இந்த சொசைட்டில ஏன் மறுக்கப்படுது, இன்னமும் ஏன் இந்த மாடர்னைஸ்டு சொசைட்டில அப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு பேசேஜ் தான் இது. ரைட், ஐ ஹவ் கிவன் யூ இன்சைட்ஸ் ஆஃப் த பேசேஜ். சரியா? இப்போ நீங்க படிக்க போது இது உங்களுக்கு புரியும். பாருங்க, எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்ட் புக்ஸை தாண்டி வேற லெவலுக்கு இப்போ போயிருச்சு. சரியா? நம்ம இப்போ டெக்ஸ்ட் புக்ஸை படிச்சு தான் நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு யூடியூப்ஸ் வந்துருச்சு, அதே மாதிரி வீடியோ லெசன்ஸ் வந்துருச்சு, தென் அனிமேட்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் நம்மளுக்கு இருக்கு. நீங்க வெறும் பாட்காஸ்ட் கேட்டுட்டே அதை ஒரு கதையை கேட்கலாம், அந்த சமையை கேட்கலாம், அல்லது ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றது கேட்கலாம், லாட் ஆஃப் திங்ஸ். ரைட், இப்போ இட் இஸ் சேட், பட் என்னன்னா ஆட்டிடியூடு மட்டும் என்ன மாறல அப்படிங்கிறாங்க. பட் நாட் த ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரொவைடர்ஸ் இன் சர்டன் கண்ட்ரீஸ். ஆனா இந்த எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸ் சர்டன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு இன்னும் அந்த ஆட்டிடியூடு மாறல. என்ன மனநிலை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் இன்னும் மாறல. It is sad to see girls or the fairer sex, it is as they call it, girls or the fairer sex as they call it, as they refer to being sidelined for no apparent reason. பாருங்க, being sidelined, அங்க side lines ன்னு s ன்னு இருக்கும், அது ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர். being sidelined, அவங்க ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ரைட், being sidelined for no apparent reason, எந்த விதமான ஒரு சயின்டிபிக் ரீசனும் இல்லாம பெண்கள் இன்னமும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு எஜுகேஷன் தரது இல்லை
அல்லது கம்மியான எஜுகேஷன் தராங்க அல்லது இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அவங்கள எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல. This has many far-reaching effects on the victim, and in the case of girls, the result is mental and physical bondage. அப்போ இந்த எஜுகேஷன் சம்பந்தமான இந்த சஃபர் ஆகிற இந்த ஆட்டிடியூடு உள்ள அந்த நாட்டில் என்னன்னா பெண்கள் எஸ்பெஷலி மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்டல் அண்ட் த ஃபிசிக்கல் பாண்டேஜ். ஏன் பாருங்களேன், many far-reaching effects on the victim, and in the case of girls, the result is mental and physical bondage. இது எங்க வருது? சொந்த பந்தத்துக்குள்ள வருதுங்கிறாங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை அவங்க அந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் பாண்டேஜ்னால என்ன பண்ண விடுறதில்ல, படிக்க விடுறதில்ல. There are numerous women's issues that begin with instances of girls not being given the opportunity to study and avail of the special education in the modern world. இந்த மாடர்ன் வேர்ல்டுல விமனுக்குன்னு உண்டான பிரச்சனையினுடைய ஆரம்பமே எங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்கறது இல்லை. அதுதான் ஆரம்பமே. உமனுக்கான பிரச்சனைகளினுடைய ஆரம்ப கட்டமே அதுதான். பாருங்களேன், the evil prevails because of a diseased social parameters that are set generations back and allowed to thrive even amidst change. இது எதனால காரணம்? இந்த சோஷியல் மைண்ட் செட், இந்த ஐடியாலஜிக்கல் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இது பழைய காலத்து மென்டாலிட்டி இன்னமும் தொடருது. பாருங்க, திஸ் ஈவில் ப்ரொவைல்ஸ் அப்படின்னு இருக்கா, இன்னமும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, மாடர்ன் சொசைட்டில இவ்வளவு முன்னேற்றம் வந்ததுக்கு அப்புறமும் சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு ஒரு சில கண்ட்ரீஸ்ல. women in these countries are sometimes educated with marriage as the culmination of the effort. என்ன ஆயிருது, சில கண்ட்ரீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. In a society where a male child is treated as wealth, an uneducated girl not only stands not to inherit any ancestral property but also incapable of becoming a working woman and securing a job if there are marital problems. அதாவது ஒரு பெண் பிள்ளைக்கு அவ எஜுகேஷனும் இல்லை, அவளுடைய பூர்வீக சொத்து அதுதான் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அவளுக்கு வராது. அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு பிரச்சனைன்னு வந்தா அவனால படிப்பு இல்லாதனால அவனால ஒரு வேலையை வாங்க முடியாது, ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டுல நாம உமன் என்ன நினைக்கிறாங்க, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் உமனுடைய பாஸ் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. எந்த நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தீங்கனாலும் விமனுடைய பாஸ், அதாவது the candidates who are securing a job அப்படிங்கிறது யாருன்னா விமன் தான் அதிகமா இருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்துருச்சு பாருங்க. in a society where a male child வந்து பாத்தீங்கன்னா treated as wealth but a woman child is not as that. ஏன்னா அவங்க சொத்து வாங்க முடியாது, இப்படி எல்லாம் இருக்கு. ஓகே, from her birth the shadow of a female infanticide looms large and throughout her growing years. அவ பிறப்புல இருந்தே இந்த பெண் சிசு கொலை, அதான் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அப்படின்னு பேரு, இது வந்து இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. she is never more than, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன், she is never more than an expense. பெண் பிள்ளைகளை செலவா மட்டும்தான் பாக்குறாங்க. this makes the girl always feel inferior. அங்க இந்த இடத்துல this makes the girl always feel inferior, அங்க interior அப்படின்னு இருக்கும், அது வந்து டி இல்ல எஃப், inferior and a victim of a child abuse. அதாவது victim of a child abuse. நீங்க மென்டலா அவளை வந்து காயப்படுத்துறீங்க, பிசிக்கலா இல்லைனாலும் அவளை மென்டலா காயப்படுத்துறீங்க, ரைட்? though such situations are rampant in the face of extreme poverty. பாருங்க, rampant எல்லா இடத்துலயும் பரவி கிடக்கிற, அதான் rampant பரவி கிடக்கிற, rampant corruption கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்துவாங்க.
Though such situations are rampant in the face of extreme poverty, it is not that the monetary brighter segment of society is devoid of it. பாருங்களேன், இது வந்து எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குது. என்ன? எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கண்டிஷன்ஸ்ல. அதாவது சின்ன என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப வருமானம் கம்மியா இருக்கக்கூடிய ரொம்ப புவர் ஃபேமிலிஸ்ல இது இன்னமும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் தட் மானிட்டரி பிரைட்டர் செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டி இஸ் டிவைட் ஆஃப் இட். இருந்தாலும் பண ரீதியா செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய ஃபேமிலியிலையும் பெண் பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் இட்ஸ் டிவைட் ஆஃப் இட். பாருங்க, however the blaze once sowed ripples through the family, subsequent generations and society. ஒரு தடவை இந்த விதைய தூவிட்டீங்கன்னா அது ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் அப்படிதான் போயிட்டு இருக்கும். அப்பா பையன் பேரன் பேரனுக்கு பையன் இப்படிதான் அவங்களுடைய அந்த மைண்ட் செட் அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். The repercussions are severe, making women vulnerable to emotional abuse and marital problems. Repercussions அப்படின்னா என்ன? பின்னால் வருகிற ப்ராப்ளம்ஸ், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ். அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ், அதனுடைய பின் விளைவுகள், அப்போ அதான் அர்த்தம். அப்போ நாம உமனை எஜுகேட் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அப்போ அவங்க அப்போ எப்படி என்ன பண்ண முடியும் அவங்களால? அதுதான் இங்க பிரச்சனை. Discrimination in the field of education results in individual tragedies and finally tells on the rate of progress a society or a nation makes it. Discrimination, அந்த பாருங்க, இதுதான் வந்து என்ன, மேலுக்கு நாம எஜுகேட் பண்றோம், ஃபீமேலுக்கு அந்த அளவுக்கு எஜுகேட் பண்றது இல்லை. அப்ப இதுலயே வந்து ஒரு பாகுபாடு, அதான் டிஸ்கிரிமினேஷன். ரைட். Results in individual tragedies and finally tells on the rate of progress of a society or a nation makes it. அப்போ இந்த பாகுபாடு இருந்துச்சு அப்படின்னா இது பெண்களினுடைய இண்டிவிஜுவல் ட்ராஜடியாகவும் மாறிவிடும். தென் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பில் மற்றும் முன்னேற்றத்தில் அவங்களுடைய பங்கே இருக்காது. Then it is not that there has been no shift. However, the shift is slow in some societies and evident in others. நம்ம அப்போ இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருந்து மாற்றம் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, மாற்றம் இருக்கு. That is not fast. The problem is not with the number of instances coming up each day. It lies with the identifying an effective measure to eradicate the economic predicament. அதாவது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் நாம கேள்விப்படுறதுல இல்ல ப்ராப்ளம். இப்படி க்ரோயிங் இன் அதனுடைய அடிப்படை என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன், இவங்களுக்கு எப்படி நாம எடுத்து சொன்னோம், அவங்களுக்கு எப்படி நாம புரிய வச்சோம்னா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம், உமன் எப்படி அவங்க வந்து மைண்ட் செட்டை மாத்திக்குவாங்க, அதுதான் சொல்யூஷன். So the attitude that results in a widespread neglect needs to be treated and drained of social support. இந்த ஆட்டிடியூடை வந்து முதல்ல சொசைட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இட் இஸ் ஒன்லி இன் அ யுனைடெட், பாருங்க, இட் இஸ் ஒன்லி இன் அ யுனைடெட், அங்க ஏ பக்கத்துல ஒரு கேப் வரணும், அது பார்த்துக்கங்க. It is only in a united stand that the focus will provide the right guidelines. நாம ஒன்றுபட்டா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஓகே, நாம இப்போ questions பாருங்க. Which of the following is the central theme of the passage? பாருங்க, highlighting the issue of rampant gender discrimination across the world. இல்ல, அதாவது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை மட்டுமே இது சொல்லல. highlighting the issue of gender discrimination, அதாவது பொதுவா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். ஓகே, ரைட். செகண்ட் ஒன்று, ஓகே, highlighting the diseased social mindset against women and the result thereof. Diseased social mindset and the disease thereof. ஓகே, இதுவும் தான். ஓகே, செகண்ட் தேர்டு வர மாதிரி தான் இருக்கு. highlighting the need to educate women to live a dignified and independent life. பாருங்க, அவன் என்ன சொல்ல வந்தாங்கிறத தெளிவா சொல்லிட்டான் பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 2, 3 எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ். ஆனா அவன் என்ன கேட்கிறான், எதுக்கு இந்த ஆர்குமெண்ட், அதாவது the main aim of the argument, அதுதான் தீம். அப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த ஆர்குமெண்ட்ஸ்னுடைய என்ன தீம், உமனுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க கௌரவத்தோடையும்
சுயமரியாதையோடையும் வாழணும். அதுதான் the theme. Right? 4 is the right answer. அடுத்தது பாருங்க. Which of the following is the okay, அடுத்து முடிஞ்சாச்சு. Consider the following statements. இந்த following statements வச்சு நாம 7th ஒன்ன பார்க்கணும். பாருங்க, girls are deprived of education. Girls are deprived of education. அந்த இடத்துல A போட்டிருக்கு, அங்க S வரணும். AS, as. Deprived of education as they are considered merely as a burden, not an asset. ஏன் அப்படின்னா, ஏன் வந்து கேர்ள்ஸுக்கு எஜுகேஷன் மறுக்கப்படுதுன்னா, they are considered merely as a burden, not an asset. அவங்க வந்து ஒரு பேர்டனா தான் பார்க்குறாங்க. அவங்கள வந்து ஒரு என்ன, அதாவது பேர்டன் அப்படின்னா what you call, அதுக்கு ஒரு சரியான தமிழ் வார்த்தை என்னன்னா சுமை. ரைட், அவங்கள வந்து ஒரு சுமையா தான் பார்க்குறாங்களே தவிர சொத்தா பார்க்கல. அதான் அசெட். அசெட்னா சொத்துன்னு அர்த்தம். A nation's journey towards a progress will be compromised if women are not educated. women educate பண்ணலினா நேஷனுடைய ப்ராக்ரஸ்ல ரொம்ப அடி விழும். It is imperative to educate a girl as it will mean that the whole family will be educated. Right. அப்போ நம்மளுக்கு பாருங்க, girls are deprived of education as they are considered merely as a burden, not an asset. இதுவும் அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கு. ரைட். அடுத்தது B வந்து சொல்லியிருக்காங்க, ஆனா இவ்வளவு தெளிவா சொல்லல. நேஷன் பில்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கே தவிர, அதுல உமனுடைய பங்கு இருக்கே தவிர, உமனுக்கு நீங்க எஜுகேட் பண்ணலைன்னா நேஷனே பில்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சீரியஸா அதை அங்க பேசல. அப்ப ஏ இருக்கு. அடுத்தது சி, இட் இஸ் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ன, கண்டிப்பா அப்படின்னு அர்த்தம். இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ன, கண்டிப்பாக, மஸ்ட், தேவை அப்படின்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் இம்பரேட்டிவ் டு எஜுகேட் அ கேர்ள். கேர்ள்ஸை நாம வந்து கண்டிப்பா பண்ணி எஜுகேட் கொடுத்து தான் ஆகணும். ரைட், அதுதான் வந்து ஹோல் ஃபேமிலியும் எஜுகேட் பண்ணும். ரைட், அப்ப ஏ அண்ட் சி. ஐம் சாரி. ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கு. இட் இஸ் இம்பரேட்டிவ். இப்படி சாரி, சி வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஐம் சாரி. அதாவது சி வந்து இவ்வளவு தெளிவா அவங்க சொல்லல. பி சொன்ன அளவுக்கு கூட சி அவங்க சொல்லல. பாருங்களேன், இட் இஸ் இம்பரேட்டிவ் டு எஜுகேட் a girl as it will mean that the whole family will be educated. பாருங்க, இந்த பாயிண்ட்டை அவங்க அங்க அந்த அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல. பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வருது. அப்போ ஏ அண்ட் பி, நாட் ஏ அண்ட் சி. அப்போ 7th ஒன்னுக்கு ஏ அண்ட் பி. ரைட். அடுத்தது பாருங்க, which of the following சொல்றேன் பாத்தீங்களா, inferences. which of the following inferences can be drawn from the above passage. நீங்க இந்த பேசேஜின் மூலியமா என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. what the idea, what is the message or a theme that you have understood. அதான் infer. அதிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலனா இந்த கொஸ்டினே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது. பாருங்க, laws alone will not address the problems of exploitation of women. laws, இந்த இடத்துல laws வந்து சொல்லவே இல்லை. ஓகே, girls are subjected to all kinds of abuse and cyber because they are physically weak. அவங்க பிசிக்கலா வீக் அப்படிங்கறதுனால மட்டுமே இல்லை, அது வராது. there is a need to change the mindset of the people and ensure that the girls and boys are treated equally. ஓகே, மக்களுடைய மைண்ட் செட்டை மாற்றணும். ஓகே, despite the top positions held by women, they are still victims of discrimination in society. ரொம்ப சிம்பிள். பாருங்க, இதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 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 சிம்பிள். என்ன ஆன்சர் வரும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் கிடையாது, ஒன்னா தேர்டு அல்லது ஃபோர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா அங்க பேசல. உமனுடைய டாப் பொசிஷன்ஸை பத்தியே பேசல. புரியுதா உங்களுக்கு? அப்போ 3 is the right answer.
அடுத்தது, view the statements in the context of the passage. The modern thinking still is overshadowed by our ancient traditions and culture. அதாவது மாடர்ன் திங்கிங், இந்த காலத்துல நவீன சிந்தனையும் அதாவது முந்தைய கால சிந்தனை கட்டுப்படுத்துது நவீன சிந்தனைகளையும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, the treatment of women from birth onwards adversely impacts their personality. இந்த இடத்துல ஒரு வார்த்தை ஒன்று மிஸ்ஸிங் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆஃப் உமன் ஃப்ரம் பர்த் ஆன்வர்ட்ஸ் adversely impacts their personality. ஓகே, அதாவது இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் ஆஃப் உமன் in a discriminatory treatment of women from birth onwards adversely impacts their personality. உமனை நீங்க ஒரு பாகுபாடு படுத்தியே சின்ன வயசுல இருந்து வளர்த்தும் போது அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்காது. கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் பர்சனாலிட்டி வரும். அப்போ அதை பத்தி அவங்க பர்சனாலிட்டி பத்தி பெருசா பேசல. ஓகே, women who are economically independent or more confident of themselves. பாத்தீங்களா, women who are economically independent or more confident of themselves. ஆனா எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட் உமனை பத்தியும் இங்க பேசவே இல்லை. அப்ப என்னதான் ஆன்சரு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ரொம்ப ஆப்வியஸ், ரொம்ப 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 ஆப்வியஸ். பாருங்க, the modern thinking is still overshadowed by our ancient traditions and cultures. கண்டிப்பா உண்டு. இரண்டாவது, evil treatment of women from birth onwards adversely impact their personality. இதுக்கு A is the right answer. ஏன்னா இந்த பர்சனாலிட்டியோ அல்லது எக்கனாமிக்கலி இண்டிபெண்டையோ இதை நம்ம எங்க மேட்ச் பண்ணலாம்னா, இங்க பாருங்களேன், அந்த பேசேஜ்ல அவங்க எங்க கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது உமனுடைய ஜாப் செக்யூர் ஆஃப்டர் த மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ், அது பெரிய பிரச்சனையாகும், அதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய பர்சனாலிட்டி இதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நாம என்ன பண்ணலான்னா, இதை கன்சிடர்டு பண்ணி நம்மளுக்கு ஏ மட்டும்தான் ஸ்பெஷல் இம்பார்ட்டண்டா தெரியுது. ஆனா ஆக்சுவலா இதையும் இன்டைரக்டா அங்க டீல் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? பர்சனாலிட்டி ஏ, அதாவது ஈவில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் உமன் ஃப்ரம் பர்த் ஆன்வர்ட்ஸ் அட்வர்ஸ்லி இம்பாக்ட் தேர் பர்சனாலிட்டி, கரெக்ட். ஆனா இது இங்க இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எங்க இன்டைரக்டா சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன், repercussions are severe making women vulnerable to emotional abuse. ஒன்னு. அடுத்தது, this makes the girl always feel inferior and victim of child abuse. inferior, victim of child abuse இதுவும் இருக்கு. ஆனா டைரக்டா இல்ல, இன்டைரக்டா இருக்கு பாருங்க. அப்ப inferior, when you feel inferior na you feel less confident. அப்போ your personality is adversely impact. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்ல கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அப்ப அதையும் நீங்க பார்த்தாகணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஏ மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா பி அண்ட் சிய இன்டைரக்டா டீல் பண்ணிருக்காங்க. அங்க இன்ஃபீரியர் கொடுத்துட்டாங்க, இங்க பர்சனாலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ மூணுமே இன்டைரக்டா இருக்கு, ஒன்னு டைரக்டாவே இருக்கு. அப்ப மூணுமே இருக்கிற ஆப்ஷன் எது இங்க? 4, ஆல் ஆஃப் த எபவ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி நாம ஒரு பேசேஜை படிக்கும் போது அதுக்கு ஆன்சர் பண்ணும் போதும் நம்மளுக்கு எடுத்தோன்னே தோன்றது ஒண்ணு, ஆனா நம்மளுக்கு ஒரு டவுட் வரணும், ஒருவேளை இதுவும் வரலாமா அப்படின்னு. இப்ப எனக்கு அந்த இடத்துல ஒரு எண்ணம் வரவும் தான் நான் அதை இன்டைரக்டா, நான் ஃபர்ஸ்ட் ஏன்னு சொன்னேன், ஆனா இன்டைரக்டா இது இங்க கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அங்க போய் பார்த்தா நம்மளுக்கு அங்க இன்ஃபீரியர்னு இருக்கு, அதே மாதிரி எக்கனாமிக்கலி, அதாவது மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டும் இருக்கு. அப்போ மூணுமே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, எப்பயுமே இந்த ஒரு நாம பண்ற ஆன்சரு கரெக்டா தப்பா அப்படிங்கிறதையும் நீங்க கிராஸ் செக் பண்ணணும். Which of the following sentence is the message conveyed in the passage? Which of the following sentence is the message conveyed in the passage? Okay. Women are still considered a liability on families as it is presumed that they will be married to another family. அதாவது liability அப்படின்னா என்ன?
செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் liabilities. ஓகே, அடுத்தது an equal society will be peaceful and progressive society. The need of the hour is to educate women so that they can progress together with their male counterpart. Okay, the piecemeal change taking place in the society are having a positive impact on women. ரொம்ப 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 சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இதுக்கு யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க. ஆப்வியஸா இருக்கு, ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. பாருங்க, விமன் ஆர் ஸ்டில், பாருங்க 4 கொடுத்துட்டான். அந்த 4ல எது மெயினா நம்மளுக்கு சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது, வெறும் லயபிலிட்டி மட்டுமே பேசல அவங்க. அடுத்தது ஈக்குவல் சொசைட்டி இல்ல, அதுக்கு ரிலேட்டடா கூட, அதாவது ரொம்ப நியரா இல்ல. இதெல்லாம் இந்த ஆப்ஷன் 3 இருக்கு, 4 இல்ல. இந்த வெறும் பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கறத மட்டுமே பேசல. அப்ப 3 இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப டைரக்டா இருக்கு பாருங்க. அடுத்தது ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி நாம ஒரு பேசேஜை படிக்கிறோம், அதுல நாம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் அதுவும் இருக்கு. எரர் ஸ்பாட்டிங் நாம கொஞ்சம் இதுல பார்க்கலாம். நான் உங்களுக்கு பேசேஜ் படிச்சு காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு பேசேஜ் நம்ம டைம் இருந்தோம் அப்படின்னா நாம இந்த எரர் ஸ்பாட்டிங்கை முடிச்சுட்டு பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா யூ டேக் இட் த ரெஸ்ட் அஸ் அ ஹோம்ஒர்க். ஒரு பேசேஜை படிக்கும் போது நீங்க உங்களுக்கு ஏற்படுற அந்த இன்ஃபரன்ஸ், புரிதல் இருக்கு இல்லையா, அது கரெக்டா தப்பா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கணும். இப்ப நான் கிராஸ் செக் பண்ண மாதிரி புரியுதா? எப்பயுமே நாம எடுக்கிற முடிவு சரியா தப்பா அப்படிங்கிறத எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஸ் செக் பண்ணணும். அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஓகே, directions. In the sections you are required to spot the errors in sentences. Choose and mark the part or sentences with the error. அதாவது எரர் ஸ்பாட்டிங்க பண்ண சொல்றாங்க. ஓகே, பாருங்களேன், நம்மளுக்கு சென்டென்ஸே கொடுக்காம வெறும் ஆப்ஷனை மட்டும் ஒரு சென்டென்ஸை 4 பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இதை நீங்க ஒரே சென்டென்ஸா எடுத்துக்கங்க. Since Sheshadri was injured, he was substituted Mr. Sridhar. பாருங்க, ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? எந்த இடத்துல தப்பு வருது? என்ன அங்க ஃபர்ஸ்ட் எரர் வருது? நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஒரு வார்த்தை அங்க மிஸ்ஸிங். என்ன? ஒரே ஒரு வார்த்தை, அதுவும் ப்ரிப்போசிஷன். ஒரு ப்ரிப்போசிஷன் இஸ் மிஸ்ஸிங். என்ன? ரொம்ப ஈஸி. சொல்லுங்க, யாராவது ட்ரை பண்ணுங்க. யாராவது ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு ப்ரிப்போசிஷன் அங்க மிஸ் ஆகுது. சென்டென்ஸுடைய அர்த்தம் என்ன? சேஷாத்ரி அடிபட்டுருச்சு சேஷாத்ரிக்கு, அதனால அவருக்கு பதிலா ஸ்ரீதர் சப்ஸ்டிடியூட்டா போட்டாங்க. அப்போ பாருங்க, since Sheshadri was injured, he was substituted by Mr. Sridhar. புரியுதா? என்ன ப்ரிப்போஷன் வந்திருக்கணும்னு அங்க மிஸ்ஸிங்னு. அப்போ அந்த பை அப்படிங்கிறது எங்க வந்திருக்கணும்? ஸ்ரீதர் பக்கத்துல வந்திருக்கணும், ஸ்ரீதருக்கு முன்னாடி. அப்போ 4th one. பாருங்க, it was second one. It was not clear who he was referring to. The daughter who was referring to the daughter or to the mother. ஓகே, ரொம்ப சிம்பிள். ரொம்ப 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 சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டுபிடிங்க. யாரா ஒருத்தர்
எரர் இருக்கு. என்ன எரர்? நான் அந்த க்ளூவையும் கொடுத்துட்டேன். ஆப்ஷன் 2ல தான் எரர் இருக்கு. என்ன எரர் அங்க? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. ட்ரை பாருங்க. HOM, whom he was referring to. Whom he was referring to. அடுத்தது here each year each of his students did well in the examination, thus enhancing his reputation. பாருங்க, ரொம்ப சிம்பிள். ரொம்ப 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 சிம்பிள். ஆன்சர், அதாவது எந்த இடத்துல எரர் இருக்கு அப்படின்னா பாருங்க, சாரே அதுக்குள்ள மார்க் பண்ணிட்டாரு. பாருங்க, ஈச் ஃபர்ஸ்ட் ஒன்ல எரரு, ஈச் ஈச் ரெண்டுமே ஈச்னு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருந்திருக்கணும், ஈச்சுக்கு பதிலா எவ்ரி, EVERY அப்படிங்கிறது இருக்கணும். எவ்ரி இயர் ஈச் ஆஃப் his students. புரியுதா உங்களுக்கு? எவ்ரி பொதுவா, ஈச் இண்டிவிஜுவலா எப்படி பயன்படுத்தணும் புரியுதா? அடுத்தது the war. சாரி, நான் பேஜ் கொஞ்சம் மாத்திட்டேன். ஓகே. The war among the Greeks and the Persians was fought in Persepolis. ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கன்ஜங்ஷன். என்னது பாருங்க, அமாங்னு இருக்கு, அங்க என்ன வந்திருக்கணும், பிட்வீன் வந்திருக்கணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பிட்வீன் வந்திருக்கணும். அடுத்தது I am glad tomorrow is a holiday. Supposing if he fails, what will he do? I have been ill since July. ரொம்ப சிம்பிள். அங்க என்ன வரும் சொல்லுங்க? அந்த 3 சென்டென்ஸ்ல எது எரர்? அந்த 3 சென்டென்ஸ்ல எது எரர்? I am glad tomorrow is a holiday. கரெக்ட். எந்த எரருமே இல்ல. Supposing if he fails, what will he do? இந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு. இதுதான் ஆன்சர். ஆனா அதுல என்ன எரர் இருக்கு அதுதான் இங்க வேணும். இது ஆன்சரே. அடுத்தது I have been ill since July. இதுவும் கரெக்ட், நோ எரர். பாருங்க, supposing if he fails, what will he do, not be do. What will he, HE. அடுத்தது அப்போ 25க்கு 2 is the right answer. 26, neither does he come nor he write. I have bought many fireworks as rockets, etc. I am fond of all games. I want to know why I have been detained. இந்த நாளில் எது? ரொம்ப ரொம்ப ஈஸி. I have bought many fireworks as rockets. I am fond of all games. I want to know why I have been detained. ரொம்ப சிம்பிள், கண்டுபிடிங்க. ரொம்ப 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 சிம்பிளான ஒண்ணுல தப்பே இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல எந்த தப்புமே இல்லை, செகண்ட் ஒன்ல தான் தப்பு இருக்கு. என்ன தப்பு? Sir, such as whirlings. Very good. I have bought many fireworks such as rockets, etc. அப்படி வரலாம். அல்லது I have bought many fireworks
such as okay many fireworks. இந்த இடத்துல லைக் சச்சஸ்க்கு பதிலா லைக்னு கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். சரியா? ஆனா தப்பு வந்து இந்த இடத்துல தான். வெரி குட். இப்ப நீங்க ஆன்சர் சொல்றீங்க இல்லையா? வாட் இஸ் யுவர் நேம்? Latika, sir. லத்திகா. ஓகே, வெரி குட். நீங்க அடுத்ததையும் ஃபர்தரா ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி. புரியுதா? In fact, it is not hot. It is a very good film. I like it on the whole. Though he is fat, he runs fast. என்ன எரர்? ரொம்ப சிம்பிள். பாருங்க. In fact, it is not hot. Okay. பாருங்க. It is a good film. It is a good film. அவ்வளவுதான். அடுத்தது I like it on the whole. Though he is fat, he runs fast. பாருங்க. Every man, woman and a child in the house on fire. என்ன வரும்? என்ன வரும்? 28 பாருங்க. ஆன்சர் வந்து 4. அதுல என்ன தப்புன்னு மட்டும் யாராவது கண்டுபிடிங்க. has been. புரியுதா? பாருங்க. everything, something, nothing, every, each, இது எல்லாத்துக்குமே followed, they all follow singular verb. Everything goes right, something is not right, nothing is done. சொல்றோமா? all is well. சொல்றோமா? all is well. ஈவன் ஆலும் சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி சிங்குலர் வெர்ப் எடுக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நண்பன் படத்துல ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். பாருங்க, ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட். ரைட். Scientists explain thunder as the sound produced by rapid expanding of air heated by lightning. ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். என்னது? நான் உங்களுக்கு ஆன்சரே சொல்லிடுறேன். 29க்கு 3 தான் ஆன்சர். ஆனா அதுல என்ன தப்பு இருக்கு? Sir, expansion. Very good. Rapid expansion of. expandingனு வரக்கூடாது. புரியுதா? rapid expansion of air heated by lightning. அடுத்தது 30. Smoking is not normally allowed in gas stations because there is too many easily combustible material in the vicinity. vicinity அப்படின்னா என்ன? அருகையில், அருகில், அருகாமையில், இந்த இடத்தில், இதை சுற்றி. அதுதான். பாருங்க. இந்த இடத்துல என்ன தப்பு வரும்? சரி, என்ன தப்பு இருக்கு? 30th 3 தான் நம்மளுக்கு தப்பு. அதான் ஆன்சர். ஆனா அங்க என்ன தப்பு இருக்கு? Sir, one or two. Sir, there are many. Because there are too many easily combustible material in the vicinity.
புரியுதா? அடுத்தது பாருங்க. Pick out the most effective word to make the sentence meaningfully complete. He was charged. ரொம்ப சிம்பிள். என்ன? He was charged. பார்த்தோன்னே சொல்லிடலாம். This verb follows this preposition அப்படின்னு உண்டு. பாருங்க. He was charged with a whole series of crimes. இந்த verb பக்கத்துல இதுதான் வரணும். புரியுதா உங்களுக்கு? எப்படி? I am sitting near the window. இதுவே ஒரே ஒரு prepositionல சொல்லுங்க பாப்பா யாராவது. near the windowவுக்கு ஒரே ஒரு preposition சொல்லுங்க. I am sitting by the window. புரியுதா? அடுத்தது. It is difficult to dash her nonsense. It is difficult to, இந்த என்ன இடத்துல என்ன phrasal verb வரும்? It is difficult to put up with, pull through, get along with, put out. பாருங்க. Get along with. Get along with. Very good. Get along with. அவத சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்றோமா? அதுதான். See, put out அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது douse, D-O-U-S-E, douse, அணைத்தல் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இதெல்லாம் வந்து put and புல்லுக்கான phrasal verbs. Right. His name has become a synonym. இந்த இடத்துல என்ன ஆன்சர்? synonym என்ன preposition வரும்? யாராவது ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். synonym of evil. synonym of evil. அதாவது இவனுடைய பேர் என்னவா மாறி போச்சு? ஒரு ஈவிலுக்கான பேரா மாறி போச்சு. இவனுடைய பேரே ஒரு ஈவிலா மாறி போச்சு. இவன் பேரை சொன்னாலே அது ஈவில்னு அர்த்தம். There is the book that you asked for. அவ்வளவுதான். சிம்பிள். that you asked for. கேட்டாய். எதற்கா அதை கேட்டாய்? அத சொல்றோமா? ஓகே. I get up every day. I get up every day. ரொம்ப சிம்பிள். என்ன வரும்? at 5 o'clock. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல about to வரலாம், பையும் வரலாம். டைம் பக்கத்துல about to வரலாம், பையும் வரலாம். ஆனா அது எந்த மீனிங்ல வரணும்? கரெக்டா அந்த நேரத்துக்குள்ள வா. சொல்றோமா? இந்த மாதிரி சிச்சுவேஷனல் கான்டெக்ட்ல இது மாறுபடும். இப்போ யூ கம் அரவுண்ட் 9 o'clock நாம சொல்றோம். யூ கம் பை 9:30 சொல்றோம். அதுவும் சொல்லலாம். அப்போ அரவுண்ட் அப்படின்னா என்ன? 9 சுத்தி வா. 9 மணிக்கு வாவேன், 9 மணிக்குள்ள வாவேன் சொல்றோமா? ரைட். இப்போ ஒரு சில சினானிம்ஸ். இந்த சினானிம்ஸ்லாம் வந்து நீங்க என்ன பண்ணி இருந்திருப்பீங்க? இதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் நாம. பாருங்க, வேலே. வேலே அப்படின்னா என்ன? போய் ஒரு இடத்துல என்ன பண்றது? நம்மளுடைய படைகளோட போய் அங்க அப்படியே தாக்குறது. புரியுதா? அதுதான் வேலே. புரியுதா? ஒரு இடத்துல போய் ஒருத்தர் அப்படியே பிடிக்கிறது. அப்படியே. அப்போ ரோடு மேப் இல்ல, ஜேர்னி இல்ல, டைரக்ஷன் இல்ல, அம்புஷ்.
புரியுதா? அப்படி அவங்களுடைய செயல்பாடு அப்படியே நிறுத்தி பண்றது. அதான். அடுத்தது தெஸ்பியன். தெஸ்பியன் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. You would not have come across these kind of words. பாருங்க, ஆக்டர் அங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஆக்டர். அதாவது இந்த வார்த்தையே என்னன்னா, நாங்க எப்படி எங்களுடைய லிட்ரேச்சர்ல சொல்லுவோம்னா, தெஸ்பியன் சொசைட்டி அப்படின்னே உண்டு. தெஸ்பியன் சொசைட்டி அப்படின்னே உண்டு எங்களுடைய லிட்ரேச்சர்ல. அது ஒரு கிளப் மாதிரி. என்னன்னா, that is related to drama, acting, enacting, writing, theater. சிம்பிளா அதான் தெஸ்பியன் அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டட் டு ஆக்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்டிங், டிராமா, தியேட்டர். அடுத்தது ரீகல். பாருங்க, என்னது, ரொம்ப சிம்பிள் இந்த வார்த்தை. ரீகல், ராயல். ரீகல் சொசைட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராயல் சொசைட்டி. அடுத்தது 39 டெபிட். டெபிட். டெபிட் அப்படின்னா என்ன? இளம் சூடு. இளம் சூடு. டெபிட் அப்படின்னா என்ன? இளம் சூடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லியூக் வார்ம் வாட்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லியூக் வார்ம், இளம் சூடு. அடுத்தது டெனேசிட்டி. டெனேஷியஸ், விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம். டெனேஷியஸ் அப்படின்னா என்ன? விடாமுயற்சி. பெர்சீவரன்ஸ். பெர்சீவரன்ஸ் அப்படின்னா என்ன? விடாமுயற்சி. புரியுதா? இதுவே தொடர்ந்து ஒரு வேலையை செய்யறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்சிஸ்டன்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? CONSISTENCY. ஒரு வேலைய தொடர்ந்து செய்யறது, அதான் கன்சிஸ்டன்சி. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னொரு பேராகிராஃப் ஒன்று பார்த்துடலாம். பாருங்களேன், passage 4. While dealing with the public servants, அதாவது public servants அப்படின்னாலே என்ன? கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அவங்க தான் public servants. Anywhere in India one finds bridery அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல பி வரணும். BRIB, டி இல்ல. பிரைபெரி, ஏன்னா மெயின் வார்த்தை இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லஞ்சம்னு அர்த்தம். பிரைபரினா லஞ்சம். பிரைபரி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எனி டிரான்சாக்ஷன். என்ன பர்பஸா இருந்தாலும் சரி, என்ன ப்ராசஸா இருந்தாலும் லஞ்சம் கொடுக்காம அங்க வேலையே நடக்காது. அதுதான் முதன்மை. ரைட். இட் இஸ் பால்பபிள் ஆன் ஆல் லெவல்ஸ். பால்பபிள் அப்படின்னா என்ன? that can be easily seen. that can be easily seen, noticeable. இது பரவலா எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வேலை உங்களுக்கு சீக்கிரம் முடியணும் அப்படின்னா காசு கொடுத்தீங்கன்னா வேலை சீக்கிரமா முடியும். காசு கொடுக்கலைன்னா 10 நாள் ஆகும். It is palpable on all levels. என்ன on all levels? Right from getting an authorized telephone line. ஒரு டெலிஃபோன் லைன் வாங்குறதுல இருந்து ஒரு கேஸ் கனெக்ஷன், ஸ்கூல் அட்மிஷன், ஜாப்ஸ் எல்லாத்துலேயும் இது இருக்கு. ஓகே, the list does not end over here. To make it worse, it has even entered the defense and security domain. இது என்ன ஆயிடுச்சு? ஈவன் இது பாதுகாப்பு மற்றும் டிஃபென்ஸ் ஏரியாவில் கூட
அதாவது ஆர்மி ரேஞ்சு கூட இது மாறி போச்சு, என்டர் ஆயிருச்சு, ஊடுருவிருச்சு அப்படிங்கிறாங்க. People have become so used to it and that they just take it as a routine part of the system. People are என்ன இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் பார்ட் ஆஃப் த சிஸ்டமா எடுத்துட்டாங்க. They have become used to it. அப்படின்னா என்ன? It has become casual. It is casual. சொல்றோமா, ரொம்ப கேஷுவலா. Bribery becomes a casual. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் சிஸ்டமா மாறி போச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த கரண்ட் சிச்சுவேஷன் இன் இந்தியா. இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆணிவேர் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கான ஆணிவேர் என்னன்னா இதுதான். People as a citizens do sometimes exercise their right to know the truth and question the government. People ஒரு நல்ல குடிமகனா என்ன பண்றாங்கன்னா அப்பப்போ கவர்மெண்ட்டையும் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ but these rights are subverted owing to various vested interests and sadly the question remains unanswered. அதாவது அரச நம்ம கேள்வி கேட்கலாம், தகவல் கேட்கலாம். தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிற இதுல நம்ம அரசுகிட்ட இருந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன பர்மிசபிள் தகவலோ அதை கேட்டு பெறலாம், ரைட்? அப்படி இருக்கும்போது என்னன்னா these rights are subverted owing to various vested interests and sadly, பாருங்க, வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட். யார் ஒருவன் வந்து தனக்கென்று மட்டும் யோசித்து தனக்குள் வைத்துக் கொள்பவன், அதுதான் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல அவனுடைய லாபம் அதிகமா இருந்ததுன்னா அந்த விஷயத்தை நடக்கிடுவான். அதுல அவன் என்ன தனியா லாபம் பார்க்கலாம், அதுதான் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஓகே. The question remains unanswered. Media plays an important role in imposing the truth behind corruption cases. அதாவது இப்போ இந்த மீடியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அதாவது பிளேஸ் இந்த சொசைட்டில வைக்குது. எப்போ இந்த விஷயங்களை வெளியில கொண்டு வரதுக்கு, இன் எக்ஸ்போசிங் த ட்ரூத் பிஹைண்ட் கரப்ஷன் கேசஸ். The murky details of many shady deals done by the political leaders also get exposed on TV channels. அதாவது ரொம்ப கேவலமா டீல் பேசி முடிச்ச பணத்தை மட்டுமே மையமா அடிப்படையாக கொண்டு பேசின டீல் பட்டது எல்லாமே சேனல்லே வருது, டிவிலே நாம பார்க்குறோம். The game continues with a number of episodes on TV news channels, giving them their much wanted TPR. Advertisers earn through their ads, and of course the leaders get the exposure depending on their role and actions. இப்போ இந்த விஷயம் நம்ம டிவியில வந்துச்சுன்னா டிவிக்கும் பெருமை, அந்த அந்த விஷயத்துல பேசப்படுகிற யாரை பற்றி பேசுறாங்களோ அந்த நபருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன மாதிரி ஆயிரும். அப்ப டிவி டிபிஆர் ரேட்டிங்க்கு டிஆர்பி ரேட்டிங்க்கு அவன் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறான். அதுல யாரை பத்தி போடுறாங்களோ அவன் அதுக்கப்புறம் இன்னும் பிரபலம் ஆயிடுறான். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அவனுக்கு ஓசியில கிடைச்சிடுது. However, media needs to draw a line of control over the things that should be made public and the things which would not be disclosed. என்னதான் வந்து மீடியா இந்த ரோல் பிளே பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வேணும். எந்தெந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்கலாம், எந்தெந்த விஷயத்துல இந்த மக்கள்கிட்ட போய் நாம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ட்ரோல் எது நம்மளுக்கு பண்ணணும் பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு நாம ஊடுருவலாம், அந்த கண்ட்ரோல் அவனுக்கு வேணும். However, the media a line of control over things that should be made or disclosed in any case. Okay. This includes the loophole in a national security, the areas and methods of security operations, considering the worldwide broadcast and the type of audience. இது includes என்ன loopholes அப்படின்னா என்ன, அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில ஓட்டைகள், அதான் loopholes. ரைட். அடுத்தது கன்சிடரிங் a worldwide broadcast. ஓகே. அப்போ இது எதுல இருக்கக்கூடாது, நேஷனல் செக்யூரிட்டியில இருக்கக்கூடியது. செக்யூரிட்டி
ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கக்கூடாது. தென் இதையெல்லாம் பண்ணுனாங்க அப்படின்னா under the areas and methods of security operations considering worldwide broadcast and the type of audience. இந்த மாதிரி விஷயத்துல இதெல்லாம் இருக்கவே கூடாது. There have been an incident where exposures of such a terror assaults on television has been used by the assaulters to their benefit. நிறைய விஷயங்கள் வந்து யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள பத்தி நாம சொல்லும் போது, எஸ்பெஷலி இந்த நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தமா போடும்போது, யார் அந்த விஷயத்தை முன்னின்று அந்த கெட்டது செய்யறாங்களோ அவங்க பிரபலம் ஆயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான டெரர் அசால்ட் ஆன் டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்குள்ள ஒரு ஹைப்பர் டென்ஷனை உருவாக்கிறது. கடைசியில சஃபர் ஆகிறது யாரு அப்படின்னா நம்ம தான். as a people நம்ம தான் இதை பார்த்துக்கிறோம். ரைட். bribe can be one of the reasons for this rise in national and international problems in India and it should be tackled on the high priority. அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிரைப்ஸை நாம இந்த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியாவுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த பிரைபை என்ன பண்ணணும், ஒழிக்கணும். To summarize, I would say to ensure true development in India, we should start from working against the bribe. லஞ்சத்துக்கு எதிராக நாம என்ன பண்ணணும், we must start against working the bribe. Okay, which of the following is the central theme of the above passage? Which of the following is the central theme of the above passage? இந்த பேசேஜினுடைய சென்ட்ரல் தீம் என்ன? ரொம்ப சிம்பிள் பாருங்க. டீலிங் வித் பிரைபரி. மெனேஸ்னா என்ன? த்ரெட் அப்படின்னு அர்த்தம். மெனேஸ், த்ரெட். ரோல் ஆஃப் மீடியா இன் கண்டெய்னிங் ராம்பண்ட் கரப்ஷன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்னா ராம்பண்ட் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு பரவி கிடக்கிற. பிரைபரி இட்ஸ் அ பூன் ஆர் அ பேன். பேன்னா என்ன? அது வந்து சாபம், அதாவது கெட்டது. a ban to Indian growth and development. It's a ban to Indian growth and development. Handling corruption public service in India. Handling corrupt public servants. Okay, handling corrupt public service. கரப்ட் பப்ளிக் சர்வன்ஸ் இன் இந்தியா அப்படிதான் வரும். ஓகே, அப்போ இதுல எது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி? இந்த சென்ட்ரல் தீம் ஆஃப் த அபவ் பேசேஜ். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். பாருங்க, டீலிங் வித் பிரைபரி த்ரெட் மெனேஸ் இன் இந்தியா. அதான். Consider the following statements. It is becoming imperative to bribe the public servants in India. அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காசு கொடுத்தா மட்டும்தான் வேலை நடக்கும், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. It is important for the public servants to fulfill their duty by serving the people. பப்ளிக் சர்வெண்ட் வந்து அவங்களுடைய கடமை இதை செய்யணும். The current prevalence of corruption is an outcome of people's indifference to the issue. இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? எந்த விதமான இமோஷன்ஸையும் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம அப்படி சாதாரணமா இருக்கிறது, அதான் இன்டிஃபரன்ஸ். அப்போ பாருங்க, 17th ஒன்னுக்கு என்ன? ரொம்ப சிம்பிள், எல்லாமே ஈஸியான பேசேஜ் தான் இது. It is important for the public servants to fulfill their duty by serving the people. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் கீழே is or are correct. It is becoming, I'm sorry, நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸை பார்க்காம சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. It is becoming imperative to bribe the public servants in India. கரெக்ட், அதுவும் வந்துருச்சு. It is becoming imperative. ஆமா, நீ லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும். ஓகே. It is important for the public servants to fulfill their duty by serving the people.
பப்ளிக் சர்வன்ட்ஸினுடைய டியூட்டி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. த கரண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கரப்ஷன், ரைட். மக்களுடைய இன்டிஃபரன்ஸும் இதுல இருக்கு. ஓகே, ஏ இருக்குது, பி ஓகே, பட் சி இருக்கு. ஏ அண்ட் சி தெளிவா இருக்கு. பட் பி வந்து நம்மளுக்கு இது மக்களுக்கு சேவை செய்வதே உன் கடமை அப்படின்னு டைரக்டா இந்த பேசேஜ்ல இல்ல. மீடியாவை பத்தி தான் இருக்கே தவிர சர்வன்ஸை பத்தி இல்ல. புரியுதா? அப்ப ஏ அண்ட் சி, அப்ப அந்த ஆப்ஷன் எங்க இருக்கா? ரைட், இருக்கு. 17th 2. ஓகே. Which of the following may be inferred from the above passage? The root cause of all major problems in India is public apathy. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் எதையும் கண்டுக்கிறது இல்லை, யாருக்கு எந்த எமோஷன்ஸும் இல்லை. அதான் சிம்பத்தி ஆப்பத்தி அப்படிங்கிறோம். Spiraling inflation is responsible for corruption in the country. Spiraling inflation is responsible for corruption in the country. அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இது அதுதான் ரெஸ்பான்சிபிள் இந்த கண்ட்ரியில. அதிகரிச்சு கொண்டே இருக்கக்கூடிய பண வீக்கம், அதுதான் இன்ஃப்ளேஷன். ரெஸ்பான்சிபிள் ஃபார் கரப்ஷன் இன் த கண்ட்ரி. அது சொல்ல முடியாது நாம. The country can be treated on the path of development if there is no bribery. பிரைபரி இல்லைன்னா நம்ம நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துட்டு போக முடியுமா? அதுக்கு நாம சில மெத்தட்ஸ் வேணும். ஓகே. மீடியா டு certain extent is responsible for terrorism in the country. சிம்பிள். மூணுமே இல்லை. அப்ப என்ன 18th ஒண்ணுக்கு என்ன? ரொம்ப ஈஸி. Terrorism in the country. The country can be treated on the path of development if there is no bribery. Spiraling inflation கிடையாது. There's a public apathy. Okay. Public apathy. Okay. The root cause of all major problems in India is public apathy. இல்ல. Spiraling inflation கிடையாது. The country can be treated on the path of development if there is no bribery. Okay. Fourth one வந்து media to a certain extent responsible for terrorism in the country. Right. அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆனா இந்த வார்த்தையை அவன் நேரடியா கொடுக்கல. டெரரிசம் அப்படிங்கிற இத கொடுக்கல. டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அல்லது what should be shown or there should be a limit of the exposing content அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கா, அப்போ அதனால வந்து இங்க டெரரிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரலாம். ஏன்னா மூணுமே கிடையாது, ஆப்வியஸா கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மூணுமே நம்மளுக்கு ஆப்வியஸா கிடையாது. ஆனா நம்மளுக்கு டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தை இங்க இல்லை. ஆனா இன்டைரக்டா இவன் சொல்லிட்டான். அப்போ ஃபோர்த் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியர்பை ஆன்சர், நாட் த எக்ஸாக்ட் ஒன் ஆன்சர், இட்ஸ் a நியர் ஒன். Which of the following statements may be inferred? Okay students, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டையும் you take it as a homework. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இதுல